மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. 2007ஆம் ஆண்டில் அன்னை ஆதிசக்தி அமர்ந்த திருக்கோலமாய் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி வடிவமாய் எழுந்தருளி ஆட்சி செய்ய ஆரம்பித்தனர். அந்த தருணத்தில், அதாவது 2008இல் பெருத்த குளறுபடிகளும் போராட்டங்களும் வெடித்து சிதறப்பட்ட ஆண்டு. இந்த ஆண்டையும் போராடி வெற்றி வாகை சூடி லட்சியத்துடன் 2012ஆம் நடத்தி வைத்த ஆண்டு 2012. ஆதிகோடி பீடர் சிறப்பு மலர் மற்றும் சான்றிதழ் வெளியிடப்பட்டது. இயற்கை அம்சமான பவித்திரத்தை நிரூபிக்கக்கூடிய பச்சை ஆடை அணியப்பட்டது. அறுசுவை உணவுகளுடன் அன்னைக்கு உரித்தான கனவுகளாக கேரளத்தில் செண்டை நேரம் மற்றும் பிரம்மதான கொண்டு அன்னைக்கு தீர்க்கும் தீர்த்தம் எடுக்கும் திருநாளான கலசம் மற்றும் மும்முடி திருவிழா வியப்பி ஆழ்த்தி சிறப்புற மறு ஒளிபரப்பாகவும் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆதி அன்னையின் அன்பு அழைப்பு என்ற தலைப்பில் அம்மா அவர்கள் அவர்களுடைய ஆதிகோடி பீடத்தை அகில உலக அளவில் செயல்படுத்தும் நோக்குடன் அகில உலக ஆதிகோடி பீட ஆன்மீக இயக்கம் உருவாக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்னையின் 3 மாமாங்கமாக நடைபெற்ற அன்னையின் வாழ்க்கை குறிப்புகள் காலச்சுவடுகளாக பதியப்பட்டன. பவித்திர குடும்பத்தை காக்கும் பொருட்டும் அம்மாவின் அருளாசியும் ஆசீர்வாதமும் என்றும் நிறைந்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சங்கல்ப விளக்கு பவித்திர தொண்டர்கள் இல்லத்தில் ஏற்றப்பட வழி வளர்க்க ஏற்பாடு செய்யப்பட்டது. மறைமுகம் பிறக்கக்கூடிய நேரம். இந்த தருணத்தில் வாகையோடு 3 அடுக்கு கோபுரத்தில் உட்கார திருப்பணி வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குடில் அமைத்து அதனுள் அனுஷ்டான முறைப்படி 48உடன் சிறப்பாக நடைபெற்றது. எங்கெங்கே முறையான வழிபாடு நடக்கிறதோ அங்கெல்லாம் மழை ஏற்படும் என்ற அருள்வாக்கின்படி ஆனி, ஆடி, ஆவணி என 3 மாத பௌர்ணமி அன்று பால்குடம் மற்றும் திருவிளக்கு பூஜை வளரியான அருளாவேசம் கொண்ட நவராத்திரி விழா 2013ஆம் ஆண்டு யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு வியக்கும் வண்ணம் அம்மாவின் அற்புதத்தால் நடத்தப்பட்டது. அனைவரையும் ஆதிகோடி பீடத்தின் சார்பிலும் தொண்டர்கள் சார்பிலும் வருக வருக என்று இருகரம் கூட்டி வரவேற்கின்றோம். இந்த ஜெயந்தி விழாவிற்கு நிறைந்த பௌர்ணமி அன்று, வெள்ளிக்கிழமை அன்று அம்மாவினுடைய நிறைந்த பௌர்ணமி இயற்கை கடவுள் பஞ்சபூதங்களை நமக்கு கடவுள் வளர்ந்த ஒரு பௌர்ணமி அன்று பரிபூர்ணமான அர்ச்சனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நைவேத்தியம், அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை என்று உங்களுடைய பெயரிலேயே அர்ச்சனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். நமது ஆதிகோடி பீடம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. உங்கள் குறைகள் தீர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. இந்த அந்த அர்ச்சனை அந்த குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு அம்மாவுடைய பூ பண்ணி அந்த குங்குமத்தால் 9 நாட்கள் முடிந்த பிறகு வெள்ளிக்கிழமை சிறிய கலை நிகழ்ச்சி கொஞ்சம் அமைதியாக ஆனந்த ரூபிணி பரம்பு மண்ணில் பிறந்த உன் பாதம் சரண் பொங்குந்தோ ஓங்குரு ஓங்குருவே எங்கள் குருவான ஆதிசக்தி அம்மா தேவி ஆதிசக்தி
நாயகியே உன்னை தொழுதிடவே நாயகியே உன்னை தொழுதிடவே நாங்கள் வந்தோம் அம்மா அம்மா நல்லருள் தாரும் அம்மா நாங்கள் வந்தோம் அம்மா அம்மா நல்லருள் தாரும் அம்மா தேவி உனையே
வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். தவிர்க்கிற குழந்தைகள் உங்களை மகிழ்விப்பதற்காக இந்த கலை நிகழ்ச்சியில் தங்கள் உடலையும் பொருட்படுத்தாது ஆடி மகிழ்வுகிறார்கள். கடவுள் உங்களை கேட்டுக் கொள்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில்
போத்திக்கும் நாமும் छलक छलक सारी को चेल छलक छलक बेलक बेलक बिखो बंधा बेलक बेलक கரவொலியை உற்சாகப்படுத்துங்கள். நம்முடைய பவித்திர குழந்தைகள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கரவொலியை உற்சாகப்படுத்துங்கள். நம்முடைய பவித்திர குழந்தைகள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். உற்சாகப்படுத்துங்கள். வரப்பில் உன்ன பக்கம் வருவேனா இடுப்பில் நிற்கதையோ சேலதா ஒரு ரயில் வருது மச்சான் அழைச்சி நடக்க சொல்லி என் மலையை கிட்டது மச்சான் छलक छलक கிழக்கே வெளுக்காமல் இருந்தால் இரவே முடியாமல் கொடுத்தால் மகனில் பாய் விரிச்சா வாசி கிழக்கு வெளிச்ச கிண்ணை ஒரு வெளிச்சம் பிரிச்சதென்ன छलक छलक सारी को चेल छलक छलक உற்சாகப்படுத்துங்கள் குழந்தைகளை. நம்முடைய பவித்திர குழந்தைகள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள். எனக்கு குளிர்தா நான் எடுத்து பார்க்கிறேன் மாமன் தோளிலே அழகா கட்டி கிச்சன் நெருப்பு கலக்கு சதிக சேல கலக்கு கலக்கு விளக்கு விளக்கு பெற்றம் வந்தா விளக்கு விளக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய நாட்டுப்புற பாடலை தற்பொழுது நவீன பாடலாக மாற்றி காக்கையிலா சீமையிலே என்ற பாடலுக்கு ஆட வருகிறார்.
பழம் மூடி வைக்காத திங்காம வீணடிக்காத புள்ள இருக்க போகையில பொல்லாதார கேட்டு வந்து தள்ளி நிற்காத மனச தள்ளி விட்டாத அண்ணு முட்டாய் சீல கட்டி பத்து வண்ண போட்டு அஞ்சு கொண்டு போவள நெஞ்சு துள்ள நீ வாரியா அம்மாடி யப்பா அரியாக்கு ஒதுங்கணும் பரமா பின்ன ஓட தண்ணிக்குள்ள முங்கி குளிக்கணும் சுகமா மெல்லலாவகமா முதுக தேய்க்கணும் எதமா